என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த பபுள் கன்னை வந்து ரீசார்ஜபிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இது அடிக்கடி 3 பேட்ரி போட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ரீசார்ஜபிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் இப்போ வந்து ஒரு பேட்ரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு. இது ரீசார்ஜ் பண்ண சார்ஜ் போடுறதுக்காக இந்த ஒரு போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 5 வோல்ட்டு அடாப்டரில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபேக்ட்ரிலாம் ஆல்ரெடி ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அப்படி எடுத்துடலாம். வந்து பார்த்தோம்னா இதில் பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பேட்ரியோட ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா நம்ம இந்த கனெக்ஷனை கொடுத்துட்டோம். இது பேட்ரி ப்ளஸ்ஸு பேட்ரி மைனஸு இந்த இதில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா இது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிடலாம். சார்ஜ் போடுற மாதிரி செட் பண்ணிடலாம். பார்த்தா தெரியும் இந்த கனெக்ஷனு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேட்ரி இதில் ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்தோம்னா இந்த இது போட்டுட்டு இதை லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு நம்ம இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். வேறு எங்கே இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்தோம்னா ஓகே. இப்போது நம்ம இது வந்து டபுள் சைட் டேப் போட்டு இந்த பேட்டரியை ஒட்டிடுவோம். பேட்ரி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தோம்னா இதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம், சார்ஜ் ஏறுதா இல்லையான்றது. ஓகே, இப்போ போட்டோம்னா சார்ஜ் ஏறுது தெரியும். சார்ஜ் ஏறுது தெரியும். இதில் பார்த்தோம்னா சார்ஜ் ஓகே. பார்த்தோம்னா இது பபுள்ஸ் கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பார்த்தா தெரியும். அது பார்த்தோம்னா ஃப்ளோவாக சூப்பராக வருது.